இப்படி ஒரு சங்கடத்துல அவனை உள்ளாக்கியாச்சு. சொல்லு, மரியாதைக்கு சொல்லு, மரியாதைக்கு சொல்லு, மரியாதைக்கு சொல்லு. நீ சொல்லித்தான் ஆகணும். அன்சியா, நீ இல்லாதப்ப உன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரியா? அந்த தியாகியோட முகத்தை பாருங்க. சரி, அத விட இன்னைக்கு வந்துட்டு நீ வந்து என்ஜாய் பண்ணியா இல்லையா? இப்ப ஆரியபான்ல வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வெளில உட்காந்துருக்கோம். நீ சோழி முடிஞ்சு குமரி ராஜேஷ் அண்ணாவோட சோழி முடிய போகுது. எப்பா வீதியிலேதான் வந்தான். எங்க அன்ஷாவே போ சொல்லிருக்காங்க. இங்க பைபாஸ்ல 90s கிட்ஸ்னு ஒரு கடை இருக்கு. ரொம்ப நாளா அனு கூப்பிட்டு வரேன்னு சொன்னாலா. இன்னைக்கு அஸ்வின் வேற ரொம்ப ஆசைப்பட்டான், அதனால கூப்பிட்டு வந்துருக்காங்க. அப்படிதானே அஸ்வின்? இந்த பாவத்தை புடிச்சு போட்டு காலில் இருந்து ஒரே டாட்டு. நீங்க பாருங்க, ஃபுல்லா வந்துட்டு இது விண்டு மில். ஹாய், அழகா இருக்கு இந்த இடம். நாங்க வந்துட்டு வரும்போது போகும்போது இந்த ரோடு பார்ப்போம். இன்னைக்கு இந்த ரோட்டுக்கு தான் வந்திருக்கோம். குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்கு இங்க இடம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தானு. தள்ளிக்கணும் தள்ளிக்கணும். ஓகே. இங்க ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இங்க வேலை போயிட்டு இருக்கு. என்னெல்லாம் இருக்குன்னு பாப்போம். என்னவா? ரெஸ்ட் ரூம் தான், ரெஸ்ட் ரூம் தான். அழகா இருக்கு. ஏஞ்சல்டா? இல்ல, அது வேற. ஓ, இதுதான் ஏஞ்சல். இது வித்தியாசமா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. ஆமா, நான் இன்னைக்கு காலேஜ்ல இருந்து இந்த மாதிரி நிறைய கல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோமா அங்க ஃபைன் போட்டுருவான்னு சொன்னாங்க. அதனால கல்லெல்லாம் நாங்க அங்கேயே போட்டு வந்துட்டோம். இல்லைன்னா ஃபிஷ் டேங்க்ல வந்துட்டு போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கல்லெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் எடுத்துட்டு வர முடியல, எடுத்துட்டு வர விடல. சரியா? அதுதான் உண்மை. ஆல்ரெடி சாப்பிட்டதுனால இப்போதைக்கு கம்மியா இது 4 மட்டும் எடுத்திருக்கோம். உன்னியப்பம், அப்புறம் வந்துட்டு மோதகம், அது வந்து முட்டை போட்டா. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இனிமே கிளம்ப வேண்டியதுதான். தனிஷ் ஹாப்பியா இல்லையா? இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கோல்டு, அதனால அவருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம். அதனால அவரு ஹாப்பி இல்லையா? சரி, நீ இங்கே இருக்கியா தனிஷ்? நான் மட்டும் கிளம்பவா? ஏன்? அந்த தம்பி எல்லாம் போறான் பாரு. பாய் சொன்னியா? பாய் சொல்லு தம்பிக்கு. எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லியாச்சு. சரி, பாய்மா. டேய் பேர் பாடி பாய்டா. ஆமா, கிஸ் கொடுத்துரு போ, கிஸ் கொடுத்துரு. ஓகே, பாய் செல்ல குட்டி. சித்திக்காரி பாக்கெட் ஷவர்மான்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி கொடுத்தா. அது ரொம்ப பிடிச்சிருக்கான், சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னோட லைஃப்ல சாப்பிடுறது. அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறியா உன்னோட லைஃப்ல? ஆமா. என்ஜாய் பண்ண. சரியா? தேங்க்யூ. இந்த வாட்டி ட்ரிப் பார்த்தீங்கன்னா செம்ம ஹரிபரியா இருந்தது. வந்த வேகத்திலே வந்துட்டு கிளம்பியாச்சு. பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஹரிபரி, அதான் வரும்போது. இப்போ ரிட்டர்ன் போகும்போதும் அதே நிலைமை தான். அடிச்சு பிடிச்சி வந்து பஸ்ஸை பிடிச்சாச்சு. தண்ணி பேக்கில் வச்சிருக்கேன் பாரு. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன்னு துவையலும் உருளைக்கிழங்கு வந்துட்டு வச்சு தந்துருந்தாங்க. ஏன்னா இந்த வாட்டி எனக்கு அதை சாப்பிட டைமே கிடைக்கல.
அதனால குட்டிமா நல்லா தூங்கிருச்சு. இனிமேல் எழுப்பி தான் சாப்பாடு விட்டணும். பெங்களூர் வந்தாச்சு. காலையில பனி பாருங்க எப்படி இருக்கணும், ஒண்ணுமே தெரியல. எந்த இடத்துல இருக்கேன்னு பார்க்கலான்னா வெளியில ஒண்ணுமே சுத்தமா தெரியல. தலைவன் நல்ல உறக்கம். நேற்று நைட்டு பஸ்ல ஏறினதுமே தூங்கிட்டான், இன்னும் எந்திக்கல. ரொம்ப நேரமா இப்படிதான் இருக்கு. வந்தாச்சு, பயங்கர குளிர். நம்மால் பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் நின்றுருக்காங்க. இப்பதான் யூட்டன் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டாங்கடா அப்பா. அப்புறம் பெங்களூர்லாம் எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கா? மணி பார்த்தீங்கன்னா 6:50 ஆகுது. இனிமேதான் போய் தனிஷ் ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். ஆமா, இட்லி ஏதாவது வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வந்ததும் தனிஷுக்கு வந்துட்டு கடையில் இட்லி வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா காலையில கொஞ்சம் சோறு வச்சு மீன் குழம்பு எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறமா சாலை மீன் ஃப்ரை, அப்புறமா வந்துட்டு வெளை மீன் ஃப்ரை. இது இவ்வளோ வச்சு தான் சாப்பிட போறேன். 3 வேளை நமக்கு சோறு கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை. அந்த வகையில் இன்னைக்கு காலையில டிஃபனுக்கே சோறு தான். ஒரே சிரிப்பு. சரி, இப்ப வந்து கொஞ்சம் ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஹாய் தியாக செம்மல், குடும்பத்திற்காக மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணிட்டு எங்க போறிய? அத்தான் என்ன சொல்லி கூப்பிட்டு வராங்கன்னா கொஞ்சமா வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு ஒண்ணு கிடையாது. அத்தான் கொஞ்சமா வாங்க சொன்னா நான் கொஞ்சமா வாங்கியிருக்கேன். ஆமா, பின்ன இதெல்லாம் இருந்தா தானே சமைக்க முடியும். வீட்டுல இருந்து லிஸ்ட் எடுத்துட்டு வந்து வாங்க வேண்டாமா? வாங்கிட்டு வந்த ப்ரொவிஷன் எல்லாத்தையும் இப்பதான் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா யூஸ்வலா வர மாட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்தாதான் ஆச்சுன்னு கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்கேன். கொட்டுங்க. 2 பேருக்கும் வேலை கொடுத்தா அவங்க 2 பேரும் நான் என்னெல்லாம் எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கேன் அப்படின்னு கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. பின்ன வச்சிட்டு இருக்கோம். பாதியா ரப்பர் பேண்ட் போட்டு உள்ள வச்சிருங்க. நான் உள்ள வந்துட்டு 10ன்னு நினைச்சேன். நானும் இவங்களை வந்துட்டு கைட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இது தனிஷ் வந்துட்டு எடுத்து வச்சது ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும். அந்த சிப்ஸையும் எடுத்து உள்ள வச்சிருடா. அண்ணா இருக்கு பாரு, எம்மா கொடுத்தது. அந்த இதை கொஞ்சம் நிமித்து வச்சுட்டு அதை உள்ள வச்சுட்டு வை. அதை எடு வெளில ஃபர்ஸ்ட். அந்த பாக்ஸ்ல இந்த சைடுல இடம் இருக்கு பாரு, அதுல வை. ஓகே, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இனிமே வந்துட்டு தூங்க வேண்டியதுதான். டைம் 11 o'clock கிட்ட ஆயாச்சு. நாளை இருந்து டே வந்து சூப்பரா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆயிரும். அப்படிதானடா? ஏன் என்ன போட்டிருக்க வாயில? அப்ப நாளை இருந்து பிரஷ் பண்ண வேணாமா? அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிடாத. அப்பா அதே யூஸ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணாமலே இருந்து பாரு. சரி, ஓகே, குட் நைட், பாய். ஓகே, குட் நைட், பாய். Bye everybody, good night. Let's see you tomorrow in a fresh day. Okay.